Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். விருச்சிக ராசின்னு சொல்லிட்டாலே திருச்செந்தூர் போகணும். அவரோட கூட ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்க. இவரே ஒரு தலைமை பொறுப்பில் இருக்காரு, ஒரு மேனேஜராக இருக்கார். கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் அவர் முன்னால் அவர்கிட்ட நல்லா பாராட்டுவாங்க. சார் உங்களை மாதிரி உழைக்கிறவங்க கிடையாதும்பாங்க. அவங்க போன படம் திட்டுவாங்க. ஒரு தப்புனா தப்புன்னு தைரியமாக சுட்டி காட்டுறவங்க. அதனாலேயே பல விருச்சிக ராசி பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். ஒரு பெண்ணாக இருந்தால் போட்டுக்கிற நகையிலேருந்து கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த நகைகள் திருடு போகிற அமைப்பு இருக்கு. ஃபினான்ஷியலாக சில நெருக்கடிகளை இவங்க சந்திக்கிறாங்க. ஆனால் ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி அடைந்த பிறகு அதுக்கு முன்னால் வரைக்கும் ஆஃபீஸில் ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் என்னடா இந்த தொழிலை செய்கிறோம் லாபத்தையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட அந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு எங்கெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகளெல்லாம் இந்த வருஷம் சால்வ் ஆகிடும். அதே மாதிரி படிப்பில் காலேஜ் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மனசு வெவ்வேறு விஷயங்களில் அலைபாயும். அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தினாங்கன்னா 2025ஆம் ஆண்டு சொல்லும் போதே இதயங்கள் ஜாக்கிரதை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆடம்பர தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும், பெரிய பெரிய விஷயங்கள் வாங்க முடியும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆனால் இவங்க பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும் அரசியல்வாதிகள். அது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார் 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமா எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. இவங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு விருச்சிக ராசிக்காரர் வேலை பார்க்குறாரு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சின்சியராக உழைப்பார், மாங்குன்னு உழைப்பார். அவரோட கூட ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்கள். இவரே ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கார், ஒரு மேனேஜராக இருக்கார். கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் அவர் முன்னால் அவர்கிட்ட நல்லா பாராட்டுவாங்க. சார் உங்களை மாதிரி உழைக்கிறவங்க கிடையாதும்பாங்க. அவங்க போன படம் திட்டுவாங்க. ஏன்னா அவங்கள மாதிரி உழைக்க முடியாது. விருச்சிக ராசிக்காரங்களை மாதிரி ஒருத்தர் உழைக்க முடியாது. அவ்வளோ சின்சியராக உழைக்கக்கூடியவங்க. ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு தப்புனா தப்புன்னு தைரியமாக சுட்டி காட்டுறவங்க. அதனாலேயே பல விருச்சிக ராசி பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2026 சூப்பர் வருஷமாக பிறக்குதுமா. ஆண்டுடைய செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பெண்ணாக இருந்தால் போட்டுக்கிற நகையிலேருந்து கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த நகைகள் திருடு போகிற அமைப்பு இருக்குது. ஃபினான்ஷியலாக சில நெருக்கடிகளை இவங்க சந்திக்கிறாங்க. ஆனால் ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி அடைந்த பிறகு ஒரு பெரிய வளர்ச்சி இவங்களுக்கு காத்திருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லாதவங்க சொன்னவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது. ஃபாரின் போகிறதுக்கு அந்த நாட்டு சட்டத்திட்டங்கள் நம்மளை அனுமதிக்கலைன்னா அதுக்குள்ளே சூழ்நிலைகள் மாறிடும். இவங்க ஃபாரின் போகிற யோகம் கிடைக்கும். என்ன பெரிய யோகம்னா தனஸ்தானம் வலுத்துருச்சு. இவங்க ராசி அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாயோட சூரியன் சுக்கிரன் புதன் அந்த காம்பினேஷன் ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய வளர்ச்சியை 2026 கொண்டு கொடுக்க போகுது. ஏன்னா ராசிக்கு அதிபதியான செவ்வாயோட புதன் சேர்றார். தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சி, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த செவ்வாயை வருஷம் துவங்கும் போதே குரு பகவான் பார்க்குறாரு. குரு மங்கள யோகம் அதோட ஆண்டு பிறக்குது. அப்போ அந்த முருகப்பெருமான் அனுக்கிரகத்தினால 2026 மிகச்சிறந்த ஆண்டாக இவங்களுக்கு அமைய போதும். சார் விருச்சிக ராசியில் இருக்கிற ஆண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு சார்? இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். ஜூன் மாதம் அதிலிருந்து இவர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை. அதுக்கு முன்னால் வரைக்கும் ஆஃபீஸில் ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் என்னடா இந்த தொழிலை செய்கிறோம் லாபத்தையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட அந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு என் தொழில் தான் சூப்பர் தொழில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய வளர்ச்சி வரும். அந்த விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண்களுக்கு பல துறைகளில் விருதுகள் கிடைக்கும். எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஃபீல்டில் நல்ல விருதுகள் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த யோகம் உண்டு. பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்த விருச்சிக ராசி ஆண்களுக்கு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு மிகச்சிறந்த ஆண்டு. கண்டிப்பாக சார். எலும்பு நோய் மருத்துவர்கள், மகப்பேறு மருத்துவர்கள்,
இவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். அரசு வேலைகள் பலருக்கு கிடைக்குமா. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கு சார். விருச்சிக ராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு சார்? ரொம்ப சூப்பர் வருஷமா. சுக்கிர பகவானே தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் வந்து தனஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டார். எங்கெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகளெல்லாம் இந்த வருஷம் சால்வ் ஆயிடும். அதே மாதிரி ஃபினான்ஷியலாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த ஆண்டு மறைஞ்சிடும், சரியாயிடும், நிவர்த்தி ஆகிடும். குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு இவங்களை குத்தங்குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இனி இவங்களை விருந்து விசேஷங்களுக்கு கூப்பிடுறதும் இவங்க மனமகிழ்ச்சியாக இருக்கிறதும் நல்ல குழந்தை பாக்கியம் அமையிறதும் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நல்ல பண வரவை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டத்தில் பெண்கள் இருக்க போகிறாங்க. இவங்களுக்கு வந்து கணவரோடு இருக்கக்கூடிய கருத்து மாறுபாடுகள் குறையும், மறையும். நல்ல வகையில் திருமணம் கைகூடி வரும். சார், விருச்சிக ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார்? இப்போவே மாணவர்களுக்கு வந்து இந்த 4ல் ராகு உட்கார்ந்துருக்கு பார்த்தீங்களா, கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மாறுது. ஆனால் இவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, தொழில் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். ராகு பகவான் 4ல் இருக்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் இந்த ஆண்டு இருக்கும். அப்போது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டு தான். 5ல் சனி பகவான் இருக்கார். அதனால என்ன ஆகுதுன்னா, படிப்பில் வந்து காலேஜ் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மனசு வந்து வெவ்வேறு விஷயங்களில் அலைபாயும். அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தினாங்கன்னா பெரிய வெற்றிகள் அவர்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, விருச்சிக ராசிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்கே முறைப்படி எப்படி சாமி கும்பிடணுமோ அப்படி சாமி கும்பிட்டுட்டு வந்தால் இவங்களுக்கு பெரிய பலன்கள் கிடைக்கும். ஆக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு தடை இருந்தால் அரியர்ஸ் இருக்கக்கூடியவங்க கூட குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வந்தால் அரியர்லாம் கிளியர் ஆகக்கூடிய அந்த அற்புதத்தை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? எந்தெந்த விஷயத்தில் உடல் நலம் சார்ந்து விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் சார்? 2025ஆம் ஆண்டு சொல்லும் போதே இதயங்கள் ஜாக்கிரதை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். 4ல் இப்போ ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ நம்ம பேசும்போது சனி பகவான் இருந்தார், இப்போ ராகு பகவான் இருக்கார். அப்போ நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துக்கிட்டு தாமா இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த விருச்சிக என்ன பண்ணணும் இவங்கன்னா, ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். அதே மாதிரி அம்மாவுடைய உடல் நலத்திலும் இவங்க அதிக அக்கறை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் பெரிய அளவுக்கு பயப்படணுமா அப்படி இல்லை. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க அப்பப்போ டாக்டரை போய் பார்க்குறது, பிபி தொந்தரவு இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது, இப்படி இருந்தாலே இந்த ஆண்டு இவர்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்கும். சார், விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருடத்தில் வந்து அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான பொருளாதாரம் கிடைக்குமா, இல்லை ஆடம்பர தேவைகளையும் பூர்த்தி செய்கிறதுக்கான பொருளாதாரம் கிடைக்குமா? ஆமாம், சுக்கிர பகவானே 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஆடம்பர தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும், பெரிய பெரிய விஷயங்கள் வாங்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள், வீட்டுக்கு டிவி வாங்குறது இப்போ இயல்பாக இருக்குது. டிஷ்வாஷ் வாங்குறது பல குடும்பங்களில் முடியலை, இந்த ஆண்டு வாங்குவாங்க. அது வீட்டை அழகுபடுத்துவார்கள், அலங்காரம் செய்வார்கள். கண்டிப்பாக 2 வீலர் 4 வீலர் வாங்குகிற யோகம் இவங்களுக்கு இருக்குது. அப்படி நீங்கள் ஆடம்பரம் நினைச்சாலும் சரி, ஒரு காலத்தில் ஆடம்பரமாக இருந்தது இன்றைக்கி அத்தியாவசியம் ஆயிடுச்சு. அப்படி மிகப்பெரிய அளவிற்கு வசதியாக வாழக்கூடிய அளவுக்கு தனஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. அப்போ ஒரு வசதியான வாழ்க்கை, அடிப்படை தேவைகளும் பூர்த்தியாகும், ஆடம்பர வாழ்க்கையும் கிடைக்கும். சார், இந்த வருடத்தில் இவங்களுக்கு வந்து சாதகமான தொழில் அமைப்புகள் அப்படின்னா அது என்ன அமைப்புகள் சார்? எந்தெந்த தொழில்களில் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்? ஆமாம், இவர்களுக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆனால் இவங்க பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும். அரசியல்வாதிகள், அது பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற யோகம் உண்டு. சிலருக்கு லஞ்ச லாவண்ய வழக்குகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் இருக்குது. அதனால் அரசு பதவிகளில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கலைஞர்கள், திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்கள், கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் பிரமாதமான வாய்ப்புகள் இந்த ஆண்டு கூடி வருகிறது. பெண்கள் எந்த தொழில் செய்தாலும் அதை வெற்றி பெறுவார்கள். சார், இந்த 2026ஆம் ஆண்டை விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு வெற்றி வருடமா முத்திரை பதிச்சு ஆண்டா மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா அவங்களுக்கு அனுகூலமான தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு? ஆமாம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். விருச்சிக ராசின்னு சொல்லிட்டாலே திருச்செந்தூர் போகணும். திருச்செந்தூரில் நாழி கிணறுல குளிக்கிறது, கடலில் குளிப்பது, முருகப்பெருமானை வழிபாடு செய்வது. முருகப்பெருமானுக்கு பின்னால் பஞ்ச லிங்கங்கள் இருக்குது, அந்த லிங்கங்களை வழிபட்டு விட்டு வருவது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை இந்த ஆண்டு கொண்டு வந்து கொடுக்குமா. அதே மாதிரி நவதானியங்கள் இருக்குது பாருங்கள், நவதானிய சுண்டல் செய்து சாப்பிட்டாலும்
இவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சரி, இந்த பலன்களினுடைய அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கான மார்க் என்ன சார்? ஜூன் மாதத்துக்கு பிறகு பொற்காலம் பிறக்குதுமா. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நம்ம 85 மதிப்பெண்கள் வழங்கலாமா. சார், விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிமா. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.